இயேசு உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வார். சங்கீதம் 138 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இயேசு உலகில் வந்த நோக்கமே பலவீனமாயிருக்கிற மக்களை பலப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யவே வந்தார். இயேசு மக்களை சந்தித்து பேசினபோது அவர்கள் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனமாயிருந்ததை கண்டார். அவர்கள் தேவனை விட்டு அல்லது தேவனை மறந்து காணாமல் போன ஆடுகளைப் போல இருந்ததை கண்டார். இஸ்ரவேல் மக்களைக் கண்டு நானே உங்கள் மேசியா என்றார். அவர்கள் எங்கள் மேசியா நீ இல்லை என்று அவரை ஏற்க மறுத்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வருத்தப்பட்டு பலவீனமானவர்கள் அனைவரையும் இயேசு அழைத்தார். அவரை தேடி வந்தவர்கள் அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். சரீரத்தில் பலவீனமான வியாதியஸ்தர்கள் அநேகரை குணமாக்கினார். அவருடைய கீர்த்தி உலகெங்கும் இன்று பரவியிருக்கிறது. இயேசுவின் செய்தியை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்குவார். அப்போது உங்கள் மனமும் சரீரமும் பலப்படும் என்பது நிச்சயம். இனி பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. ஆகவே நீங்களும் இனி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவீர்கள். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை பலப்படுத்தும். உம்மையே எப்போதும் நினைத்து வாழ உதவி செய்யும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.